மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு 4:18 வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு கலிலேய கடற்கரை நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவளாய் இருந்த 2 சகோதரனாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலையை போட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக. நிறைய பேர் வாசிக்கல, வாயை திறந்து வாசிக்கணும். என்ன செய்யணும்? வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணும்? அவங்க வாசித்தா நான் வாசிக்க மாட்டேன், இவங்க வாசித்தா நான் வாசிக்க மாட்டேன். இந்த இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. எல்லாரும் வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. வாசிக்கிறது கர்த்தருடைய நாமத்தை சொல்றதுக்கு அர்த்தம். நீங்க நாவினால் அறிக்கை செய்கிறீங்கன்னு அர்த்தம். நாவினால் அறிக்கை, வசனத்தை நாவினால் அறிக்கை செய்கிற ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிப்பு என்றால் விடுதலை, ரட்சிப்பு என்றால் நன்மை, ரட்சிப்பு என்றால் சமாதானம், ரட்சிப்பு என்றால் எந்த காரியத்தில் கஷ்டப்படுறீங்களோ அதுல இருந்து விடுதலை கொடுக்குறத ரட்சிப்பு. அல்லேலூயா. இப்பெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். யாரை கூப்பிட்டாரு? பேதுருவை கூப்பிட்டார். பேதுரு வேற யாரு இருக்காதுல? அந்திரேயா. இவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? எங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க? கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சு. இயேசு எங்க அழைக்கிறார் பாருங்க. இயேசுடைய அழைப்பு எங்க இருக்கிறது? கடலிலே மீன் பிடித்து கொண்டிருக்கிறவனை கர்த்தர் அழைக்கிறார். அப்ப அதுல ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் சோம்பேறியை அழைக்க மாட்டாரு, கர்த்தர் வேலை செய்கிறவனை தான் அழைப்பாரு. அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவருக்கு யார் தேவை என்றால் சோம்பேறிகள் தேவையில்லை, வேலை செய்கிறவர்கள் தேவை. அல்லேலூயா. இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது என்ன அழைப்பு என்று சொன்னால், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை என்னவாய் மாற்றப் போகிறேன்? மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றப் போகிறேன். மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றப் போகிறேன். ஏனென்றால் ஒரு வேற வேலை கொடுக்கிறேன்றாரு. நீ இதுவரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருந்த, இப்ப நீ மீன் பிடிக்க வேண்டாம், ஏன் பின்ன வந்தேன்னா உன்னை நான் எதை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்? மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. உடனே அவர்கள் என்ன செய்தார்களாம்? உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார். உடனே ஒபே. காவல்துறையில கற்றுக் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம், ஒபே தி ஆர்டர். என்ன ஆர்டர்? ஒபே தி ஆர்டர். எஸ்பி சொல்லிட்டாருன்னா இன்ஸ்பெக்டர் கேட்கணும், இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாருன்னா எஸ்ஐ கேட்கணும், எஸ்ஐ சொல்லிட்டாருன்னா கான்ஸ்டபிள் கேட்கணும். ஒபே தி ஆர்டர். அவருக்கு எந்த விளக்கம் கொடுக்கக்கூடாது. இது நல்லது கெட்டதுன்னு அங்க சொல்லக்கூடாது. ஒபே தி ஆர்டர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய. மரியாள் இயேசு சீஷரிடத்துல அந்த வேலைக்காரன் சொல்லி அனுப்புனாரு, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒபே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஒபே பண்றது கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் அழைக்கிறார். வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு யார் ஒருவன் உள்ளே வருகிறானோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அவன் விடுதலையாக்கப்படுகிறான். ஒரு நற்செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. அந்த நற்செய்தியை யார் ஒருவன் கேட்டு போய் அதை பெற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு கிடைக்கும். அதெல்லாம் எங்க கிடைக்கும்? அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காது. இன்னைக்கு ஆண்டவர் தேவன் தம்முடைய வார்த்தையின்படி அறைகூவல் கொடுக்கிறார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். உடனே அவர்கள் வலையை அந்த இடத்துல போட்டு விட்டாங்க. அப்போ அர்த்தம் என்ன? அர்த்தம் உடனேனா என்ன? எங்க போட்டாங்க வலைய? எங்க போட்டாங்க? கடல்ல போட்டு வந்துட்டாங்க. எங்க போட்டு வந்தாங்க? நம்மளார சுட்டிட்டு வந்து வெளியில வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிக்கப்பா, இனிமே மீன் பிடிக்க மாட்டேன், 50 ரூபாய்க்கு வாங்கினேன், ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிக்கோ, அது ஒரு காசை பார்த்துட்டு வந்திருப்போம். உடனே வலையை கடலிலே போட்டு விட்டு வந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த வலையை போட்டு வந்தவர்களை கர்த்தர் சும்மா விடல. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற உங்களை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்கிற உங்களை கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. இந்த
இந்த வளைய விட்டு வந்தவனுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்தாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மார்க் 16 17 18 வசனங்களை வாசிக்கலாம். 17 18 வசனங்களை. மார்க் 16 17 18. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வாசிங்க வாசிங்க, வாசிக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, நீ வளைய விட்டு வந்தப்பா, வளைய இந்த கையில விட்டுட்டு வந்த, இப்போ நீ யார் மேல கைகளை வைக்கிறையோ அங்க அற்புதம் நடக்கும். இந்த விட்டுட்டு வந்த கையை சும்மா விடல கர்த்தர். வளைய விட்டுட்டு வந்த கையை கர்த்தர் சும்மா விடல. இந்த வளைய விட்டுட்டு வந்த கையில அற்புதங்களை செய்யும்படி கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் சும்மா அழைக்கல உங்களை. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு சும்மா அழைக்கல. கர்த்தருடைய ஊழியத்துல, கர்த்தருடைய சபையில கர்த்தருக்கென்று வாழ்வது, பரிசுத்தமா இருப்பது, உண்மையா இருப்பது கஷ்டம்தான், பிரச்சனை தான், துன்பங்கள் தான், பாடுகள் தான், நிந்தைகள் தான், அவமானங்கள் தான், வேதனைகள் தான். ஆனால் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் அறியும்படி செய்வார். வலைகளை விட்டு வந்தவன் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள். இயேசுக்காக நீ எதை செய்தாலும் ஆண்டவர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒருவனுக்கு நீ அறிவித்தாயானால், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக நீ பாடுபட்டாயானால் அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 28வது வசனத்துக்காங்க. 1 சாமுவேல் 25 28, அதை வாசிங்க. 25 28. பாது மன்னியும், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. போதும் போதும். என் ஆண்டவர், தாவீதை குறித்து அவள் சொல்றா, என் ஆண்டவர் யாருடைய யுத்தத்தை நடத்துகிறவர்? கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவராமே. உங்களை சும்மா அழைக்கலங்க. நீங்க யாருக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? கர்த்தருடைய யுத்தத்தை. கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறீர்கள். சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்கிறீங்க, சாத்தானோட போர் செய்றீங்க, சாத்தானோட யுத்தம் பண்றீங்க. சாத்தானை எதிர்த்து நிற்கிற வல்லமைய, பலத்தை அழைக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா அழைக்கல. யார் மேல கை வைக்கிறையோ அங்க அற்புதம் நடக்கும். வியாதியஸ்தர் மேல கைகளை வச்சா வியாதி சுகமாகும். பேய் பிடிச்சவன் மேல கையை வச்சா பேய் ஓடும். எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் அதிபயங்கரமாயிருக்கும், அதிபயங்கரமாயிருக்கும். ஏனென்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அழைக்கப்பட்ட அழைப்பை பெற்று எல்லாத்தையும் போட்டுட்டு இயேசுக்காய் ஓடி வந்தீங்கல்ல, அவர் உங்களை சும்மா விட மாட்டார். சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், உறவு வேணாம், சித்தப்பா வேணாம், பெரியப்பா வேணாம், மாமை வேணாம், மச்சான் வேணாம், இயேசு மட்டும் போதுன்னு வந்தீங்கல்ல, அவர் உங்களை சும்மா விட மாட்டாரு. உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை உயர்த்துவாரு, உங்களை மேன்மைப்படுத்துவாரு. அவருடைய கரம் உங்க மேல இருக்கிறதுனால தாவீதை குறித்து அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கென்று யுத்தம் செய்கிறவராமே. அப்ப நம்ம யாருடைய யுத்தத்துல நிற்கிறோம் என்று சொன்னால், சர்வவல்ல தேவனுடைய யுத்தத்திலே நின்று யுத்தம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த காலத்திலும் சரி, வயசாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, நான் சிறு பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, நான் வாலிப பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, எனக்கு வேலை நிறைய இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அனைவரும் தேவனுடைய யுத்தத்துக்குள்ளே நீங்கள் தேவனுடைய யுத்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய யுத்தத்தை செய்யும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்யும் போது, தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழும் போது, தேவனுக்காய் உண்மையாய் நிற்கும் போது,
அவர் ஒருவரை நீங்கள் கனம் பண்ணும் போது அவர் என்ன செய்கிறாராம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 59:19. அப்பொழுது சரி, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றார். சத்துரு எப்படி வரான்? ஒரு சத்துரு கண்டு ஏழு ஊருக்கு ஓடுறான். பைபிள் சொல்லுது சத்துரு எப்படி வரானா? வெள்ளம் போல வரான், சுத்தியறான். மேக்க போனா மேக்க வரான், தெக்க போனா தெக்க வரான், வடக்க போனா வடக்க வரான், கிழக்க போனா கிழக்க வரான். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வரான், வெளியில போனாலும் வரான், கடைக்கு போனாலும் வரான், டீ கடைக்கு போனாலும் வரான். எங்க போனாலும் சத்துரு ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துகிட்டே இருக்கான். கர்த்தர் சொல்ற, நீ எங்க போனாலும் உனக்கு சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. நீ யுத்தத்துக்குள்ள போகணும். யுத்தத்தை நடத்துற கர்த்தருடைய பலன் இருக்கு. நீ உள்ள போகும்போது தேவன் யுத்தங்களை நடத்துகிறவராயிருக்கிறார், யுத்தங்களை செய்கிறவராயிருக்கிறார், யுத்தங்களிலே வெற்றி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, யாரோ ஒருத்தர் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கலாம், யாரோ ஒருவர் உங்களை ரட்சிப்புகள் நடத்தி இருக்கலாம். ஆனால் உங்களை குறித்த ஒரு நோக்கத்தையும், உங்களை குறித்த ஒரு திட்டத்தையும், உங்களை குறித்த ஒரு காரியத்தையும் வைத்திருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் உங்களை நடத்துவார். இன்னைக்கு ஆண்டவரே, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து யார் வருகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அவருக்கு என்ன செய்தார்கள்? எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு என்ன செய்தார்கள்? பின் சென்றார். இயேசுவுக்கு பின் சென்றார். எல்லாத்தையும் விட்டார். நீ இயேசுக்காக எதை விடுறையோ அதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஐயா, நான் அநியாயமா வட்டி கொடுத்து காசு வாங்கினேன், இல்ல அநியாயம் எனக்கு வேற ஒரு வழியா பணம் வந்துட்டு இருந்துச்சு, இயேசு ஏற்றுக்கொண்டதை பாவம்னு கர்த்தர் சொன்னார், விட்டுட்டேன், எனக்கு லாஸ் தான் சொல்லாதீங்க. எதெல்லாம் விட்டீங்களோ இயேசு உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, இயேசுவுக்காக நீ எதை இழந்தாலும், உறவுகள் இழந்தாலும், நண்பர்கள் இழந்தாலும், பணத்தை இழந்தாலும், எதை இழந்தாலும், சொத்தை இழந்தாலும், எதை இழந்தாலும் இயேசு உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் உங்களை எப்படி வைத்திருக்கிறாரா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. 14-15. எப்படி இருக்கீங்க? உலகத்திற்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? விளக்கை கொளுத்தி மரக்கால்களால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரா? சொல்லுங்க, சொல்லுங்க. பக்கத்துல வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. எப்படி வச்சிருக்கிறாரு? வெளிச்சமா வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்கிறாரு? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். இந்த வெளிச்சம் வர கொஞ்சம் ஜன்னலை திறந்து விட்டுருங்களேன். திறந்து விடுமா? இந்த லாக் எடுத்து விட்டு தரேன். சரி, சரி. அல்லேலூயா. ஆண்டவர்கள் எப்படி வச்சிருக்கிறாரா? வெளிச்சமா வச்சிருக்கான். ஆனா இங்க நாங்க வேத வசனத்தை வாசிக்கும் போது
அதை எங்கே மூடி வைக்கிறாங்களா? மரக்கால். மரக்கால் என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் மரக்கால் தெரியுமா? அரிசி அளக்குற. இந்த வயசான சொல்றாங்க, இந்த பிள்ளைகளை என்னமோ பேர் முழிக்குதுங்க. அரிசி அளக்கிற மரக்கா. படி வேற மரக்கா வேற. ஆமா, மரக்கான்றது நல்லா பெருசா இருக்கும், இந்த சைஸுக்கு இருக்கும். படின்றது சின்னதா இருக்கும். சரி, ஓகே. நெல் அளக்குறது. பவுல் கேட்டா சொல்லிட்டேன், நெல் அளக்குறது. இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்களா? விளக்கை கொளுத்துகிறீர்கள், மரக்காலால் மூடி வைக்கிறீர்கள். அப்படி என்ன பண்றீங்களா? ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளை அழைத்திருக்கிறாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளை மாற்றி இருக்கிறாரு. நீங்க யாருக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணுமா? இப்ப இந்த வெளிச்சமா இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்வீங்களா? மரக்கால வச்சு மூடி வைக்கிறீங்களா? அளவு வைக்கிறீங்களா? எப்படி வைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு அளவு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா போதும், 2 அதிகாரம் பைபிள் வாசிச்சா போதும், சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 7 மணிக்கு போறதுக்கு போயிட்டு ஆமென் போட கொண்டு ஆளை காணாம போனா போதும். அளவு எப்படி வைக்கிறீங்களா? அளவு வச்சு செய்றீங்களா? அதான் சொல்ற, இந்த இடத்துல அந்த மரக்காலினால் மூடி வைக்கிறோம். இந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். உங்க வெளிச்சம் எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்க தேவனுக்கு செய்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை பெற்று தேவனுக்கென்று உதாரத்துவமாக, தேவனுக்கென்று விரிவாக, நேரம் பார்க்காது தேவனுக்கு என்ன செய்யணும்? உழைத்து ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அதான் மரக்கால போட்டு மூடக்கூடாது. பாஸ்டர் நான் தான் வந்தேன்ல, பாஸ்டர் நான் தான் ஊழியத்துக்கு வந்தேன்ல, அன்னைக்கு வந்தேன்ல, இன்னைக்கு வந்தேன்ல, எனக்கு வேலை இருக்கு பாஸ்டர், எனக்கு காரியம் இருக்கு பாஸ்டர். மரக்காலால் மூடி வைக்கிறோம். தேவனுக்கென்று செய்கிற ஊழியத்தை, தேவனுக்கென்று செய்கிற காரியங்களை ஒரு மரக்கால் அளவீடு செய்கிறோம், அளவு பார்த்து செய்யணும். நீங்க தேவனுக்கென்று செய்கிறத அளவு பார்த்து செய்யக்கூடாது. அல்லேலூயா. எப்போதும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுக்காக பிரகாசிப்பதற்கு கர்த்தர் உங்களை பிரகாசம் உள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:6. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி பிரகாசிக்க சொல்லியிருக்காரு. மூடி மறைக்காதீங்க, மூடி மறைக்காதீங்க. தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு மூடி மறைக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எப்படி ஆகிலும், எங்கே ஆகிலும் நான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? நான் அறிவிக்க வேண்டும். தேவனுக்கு நான் ஊழியம் செய்யணும். அதான் கேட்கிறாரு, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல தேவனுடைய ஊழியத்துக்கு ஓடணும், சுவிசேஷ ஊழியத்துக்கு ஓடணும், சிறுவர் ஊழியத்துக்கு ஓடணும், சபையை கூட்டுறதுக்கு ஓடியாந்தோம், சபையை பெருக்கிறதுக்கு ஓடியாந்தோம், சபையை சுத்தம் பண்றதுக்கு ஓடியாந்தோம். ஐயோ சர்ச்சில் எப்படி இருக்குதா சரி பண்ணணுமே, சர்ச்சில் இப்படி இருக்கு சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அங்கும் இங்குமாக சபையை குறித்த பாரம், ஊழியத்தை குறித்த பாரம், தேவனை குறித்த பாரம், ஜனங்களை குறித்த பாரம் இருந்தது. இன்னைக்கு பிசாசு என்ன செஞ்சுட்டானா, அந்த பாரத்துல தூக்கி போட்டுட்டு ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி இருக்கு, ஐயோ என் வேலைக்கு இப்படி இருக்கு, ஐயோ நான் அதுக்கு என்ன செய்ய போகிறேன், ஐயோ நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பிசாசான என்ன செஞ்சுட்டானா, உங்களை டியூன் பண்ணி மாத்தி வச்சிட்டான். சபையை குறித்த பாரத்தை விட்டுட்டான், சபையை குறித்த தாகத்தை விட்டுட்டான், தேவனுடைய அழைப்பை மாற்றிட்டு இப்ப நீங்க யாருக்காக பிரயாசிக்கிறீங்கன்னா, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும், உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும், உங்களுக்காகவும் உங்க வேலைக்காகவும், உங்கள் காரியங்கள். இயேசு அதற்காக அழைக்கல, உங்களை அழைத்தது மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறார். கிடைச்சாரு, மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் உங்களை நான் என்ன செய்வேன்? மாற்று. அப்ப அவர் பிரகாசிக்க சொன்னார். இருளில் இருக்கிற உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி
இயேசு கிறிஸ்துவுடைய பிரகாசத்தை உங்களுக்குள்ள பிரகாசிக்கப்படும்படி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிங்களா? நீங்கள் நானும் பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற தேவன் அழைக்கிறார். இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். மத்தேயு 14 எடுத்தீங்களா? மத்தேயு 14 17 இருந்து வாசிக்கலாம். 17 இருந்து 5 அப்பங்களும் 2 மீன்கள் எல்லாம் வேற இல்லை என்றார்கள். சரி, சீசர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, அப்பம் இல்ல, பசியா இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டாரு. கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏசு என்ன செய்தாரு? ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வதிச்சு அதை பிட்டு யார் கையில கொடுத்தாரு? யார் கையில கொடுத்தாரு? யார் கையில கொடுத்தாரு? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன்னு சொன்ன போது வலையை விட்டுட்டு வந்தவங்க கையில கொடுத்தாரு. வலையை விட்டுட்டு வந்தவங்க கையில கொடுத்தாரு. ஏசுதான் எனக்கு வேணும்னு சொல்லி வந்தவங்க கையில கொடுத்தாரு. நீ வாழ்நாளெல்லாம் பிறந்ததுல மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. கொடுத்துட்டு அதை பிட்டுதான் கொடுத்தாரு. சீஷர்கள் கொடுக்கும் போது அது பெருகிற்று, அது பெருகிற்று, அது பெருகிற்று. சீஷர்களுடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். சீஷர்களுடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுக்காக எதை விட்டையோ அந்த கர்த்தர் உன் கையில இருந்து ஆசீர்வாதத்தை தருவார். இது சாட்சி உள்ள வசனம், ஜீவன் உள்ள வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இயேசு பெரிய பண்ணி இந்த அள்ளியை கொண்டு போய் கொடுக்கல, அவர் கையில கொடுக்கல, அதை பிட்டு கொடுத்தார். சீசர்கள் கொடுக்கும் பொழுது பெருகிற்று, மல்டிப்ளை ஆச்சு, பெருகிச்சு. பெருகி 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 5000 புருஷர்கள் சாப்பிட்டு, பெண்கள் அதிகமாய் சாப்பிட்டு, சிறுவர்கள் அதிகமாய் சாப்பிட்டு, மீதம் எத்தனை கூட நிறைய எடுத்தார்களா? 12 கூட நிறைய எடுத்தார். யாருக்கு? யார் கையினால் ஆசீர்வதிச்சாரு? சீசர்கள். சீசர்கள் எப்படி வந்தாங்க? சொன்ன உடனே வலைய விட்டுட்டு வந்தாங்க. சொன்ன உடனே வலைய போட்டு வந்தாங்க. இயேசுக்காக அவங்கதான் வேணும். இயேசுக்காக எதை செய்கிறாயோ அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கும், உங்க பிள்ளைகளுக்கும், உங்க குடும்பத்துக்கும் கர்த்தர் தருவாரு. கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 19:29 வாசிங்க. 19:29. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது 100 அடைந்து, அல்லேலூயா, நீ எதெல்லாம் இழக்கிறையோ அதை எப்படி தருவாராம்? இயேசுக்காக 1 ரூபா நீ இழந்தேனா கர்த்தர் எவ்வளவு தருவாராம்? 100 சொல்லுங்க. 100 தருவார். 100 தருவார். உங்க நேரத்தை இயேசுக்கு கொடுத்தா எவ்வளவு தருவாரு? மல்டிபிளை ஆகும். உங்க வாழ்நாள் மல்டிபிளை ஆகும். 60, 70, 80 இல்ல, 100 தாண்டும். ஏன்னா உங்க நேரத்தை கத்தற்கண்டு கொடுத்திருக்கீங்கல்ல, உங்க பலத்தை கத்தற்கண்டு கொடுத்திருக்கீங்கல்ல, உங்க பணத்தை கத்தற்கண்டு கொடுத்திருக்கீங்கல்ல, நடந்து போய் இயேசுவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னீங்கல்ல, நடந்து போய் இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினீங்கல்ல, நடந்து ஒவ்வொரு இடத்துல இயேசு பெரியவர், இயேசு பெரியவர் சொன்னீங்கல்ல, அதை இழந்த எவராக யாராக இருந்தாலும் கர்த்தர் அவருக்கு 100 தனையாய் கொடுக்க வந்தார். 100 தனையாய் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய். இந்த பேதுருவை அழைச்சாரு. அவர் மீன் பிடிக்கிறவன்,
அவனை குறித்து அங்க பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். இவர்கள் குறித்த சாட்சி என்ன? படிப்பறிவு இல்லை, படிப்பறிவு இல்லாதவர்கள். இந்த படிப்பறிவு இல்லாதவனை கர்த்தருடைய அழைப்பை கேட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வேதம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒண்ணு கூட மாத்தாம அப்படியே செய்யறவனை கர்த்தர் எப்படி உயர்த்துறாராம்? வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். வலையை விட்டு வந்தவனுக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? மத்தியில் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. 15-16. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேரு நடந்து போகையில், அது கொஞ்சம் பிரைட் ஆகும், தெரிய மாட்டேங்குது. எப்படிங்க? அவர்களுடைய நிழலாகிலும் பாத்தீங்களா? மலையை விட்டு வந்தவனுக்கு வாழ்வு, மலையை விட்டு வந்தவனுக்கு கடல்லே போட்டு வந்துட்டான் வலைய. ஏசு கூப்பிடுறான், உடனே கீழ்ப்படிந்து வந்தான். விட்டு வந்தவனை சும்மா விடல கர்த்தர், சும்மா விடல ஆண்டவர். அவனை விட்டு வந்தவனை நடந்து போகையில். பேர் எங்க வராரு இன்னைக்கு? நிலையூருக்கு வராரா? பேர் எங்க வராரு? திருநருக்கு வராரா? பேர் எங்க வராரு? திருக்கூட்டத்துக்கு வராரா? கேட்டுட்டு இந்த பிணியாளி எல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்களா? வரிசையா படுக்க வச்சிருவாங்க. மூடமானவன், குருடன், முடியாதவன், சப்பானி, அப்புறம் என்னது வியாதியஸ்தர், வரிசையா படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்சுட்டு பேர் என்ன செய்யறாராம்? நடந்து போகையில். வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. பேதர் நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்த திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவில் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா! எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா? வலையை விட்டு வந்தவனுக்கு, படிப்பறிவு இல்லாதவனுக்கு இயேசு கொடுத்த அற்புதம். இந்த கைகளினாலே வியாதியஸ்தன கையை வை, நான் சுகமாக்குவேன், சுகமாக்குவேன். விட்டு வந்த கை, மீன் பிடிச்ச கை, வலை பிடிச்ச கை விட்டாச்சு இயேசுக்காக. இயேசு விட்டதுனால கர்த்தர் உயர்த்தினார். இன்னொரு வசனத்தை காட்டுறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 34, 35, 34, 35 வாசிங்க. இங்க பாருங்க, பேரு நிழல்பட்டு சுகமாச்சான். அவனே சொத்தை வித்து யார் பாதத்துல வந்து வச்சாங்க? வித்த காசு கையில வந்து கொடுக்கல. எங்க கொடுத்தாருன்னா பேதருடைய கால்களிலே, பாதங்களிலே வந்து. வலையை விட்டு வந்தவனுக்குங்க, என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன்னு சொல்லி அழைப்பை கேட்டு வந்தவனுக்கு, உடனே கீழ்ப்படிந்து வந்தவனுக்கு, என்னைக்கு நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் துவங்குகிறது. அல்லேலூயா! இன்னைக்கு டெய்லி வேற வாசிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகனே இதை செய்யாத, மகளே இதை செய்யாத, இப்படி நடந்துக்கொள், இப்படி பார்த்துக்கொள். கர்த்தர் உணர்த்துற உடனே கீழ்ப்படி, உடனே கீழ்ப்படிந்த, உடனே கீழ்ப்படிந்த பேதுருக்கு என்ன செய்ததாம்? நிழல்பட்டு சுகமானார்கள். மட்டுமல்ல, அப்போஸ்தலருடைய பாதங்களில் பேதுருடைய பாதங்கள் என்ன செய்தார்களாம்? எல்லா சொத்தையும் வித்து 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 என்ன செஞ்சாங்களாம்? காணிக்கையை கொடுத்தார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25, 26. பிரவேசிக்கிற போது பாதத்தில் காலில் விழுந்தாங்க. கொர்நேலியு யாரு? யாரு கொர்நேலியு யாரு? யார் சொன்னா? நூற்றுக்கு சத்தமா பின்னால வர சொன்னாங்களே, கிறிஸ்டியா ஸ்தோத்திர, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருமா. மியாண்டாங்க இங்க முன்னால
சொல்ல முடியல, பயமா இருக்கு. 100க்கு அதிபதியா 700க்கு அதிபதியான்னு தெரியல அவங்களுக்கு. 100க்கு அதிபதி, 100 அதிபதினா சும்மா இல்ல, 100 படை தலைவர்களுக்கு அவன் அதிபதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு எஸ்பி ரேங்க். ஒரு எஸ்பிக்கு எத்தனை? ஒரு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன் அவருடைய கண்ட்ரோல். ஒரு எஸ்பி ரேங்க்ல இருக்கிற ஒரு யார் கால விடுறாரா? பேருடைய கால விடுறான். ஏன்னா இயேசுவின் அழைப்பு கேட்டு வந்தான், வளைய விட்டுட்டு வந்தான், உடனே கீழ்ப்படிந்து வந்தான். கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருடைய பிள்ளையை நீ இயேசுக்காக எதாயிலும் செஞ்சேனா இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரு. இயேசு உன்னை சும்மா விட மாட்டார், சும்மா விட மாட்டார். நூறத்தனையா பெற்றுக்கொள்வீர்கள். நூறத்தனையா கர்த்தர் தருவார். நூறத்தனையா தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு மத்தேயு திரும்ப வாசித்தோம். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களா நீங்க நேரங்களை எப்படி தேடுறோம்னா இம்மைக்காக மட்டும் தேடுறோம். எப்படி தேடுறோமா? 1 கொரிந்தியர் 15:19 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிராமல் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய். இன்னைக்கு பிசாசு என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா இம்மைக்காக மட்டும் கர்த்தரை தேட வைக்கிறான். என்ன சொல்றான்? காலேஜ்ல இடம் கிடைக்கணுமா? நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கணுமா? ஜெபம் பண்ணுவோம்ப்பா, அப்பதான் ஜெபம். நல்ல வேலை கிடைக்கணுமா? அப்பதான் ஜெபம். நல்ல கல்யாணம் ஆகணுமா? அப்பதான் ஜெபம். நல்ல குழந்தை வேணுமா? அப்பதான் ஜெபம். நல்ல ஒரு காரியம் செய்ய போகணுமா? ஒரு வீடு வாங்கணுமா? ஒரு பொருள் வாங்கணுமா? ஏதாவது வாங்கணும், அப்பதான் ஜெபம். இம்மைக்காக மட்டுமல்ல, இம்மைக்காக அல்ல. கர்த்தர் உங்களை குறுகிய வட்டத்துக்குள்ள வைக்கிறது கர்த்தர் அழைக்கல, உங்களை பெரிய வட்டத்தின் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வைத்தது. நீ பிரகாசிக்க வேண்டியவன். மரக்கால போட்டு மூடி வைக்காத, லிமிட்டேஷன், ஒரு அளவுக்குள்ள வைக்காத. போதும், ஊழியம் செஞ்சது போதும், கர்த்தருக்கு கொடுத்தது போதும், கர்த்தருக்கு செஞ்சது போதும், எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, போதும் போதும். லிமிட்டேஷன். அநேக நேரங்களை லிமிட் பண்றோம். உங்க ஊழியத்தை லிமிட் பண்றீங்க. அநேக ஊழியம் செய்யறது போதும், இயேசுக்கா செஞ்சது போதும். இல்லை, கர்த்தர் உங்களை விரிவான ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கார். நீ கைப்பட்ட சுகம் ஆகுங்க. நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா சுகம் ஆகும். யார் வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ண சமாதானம் வரும். யார் வீட்டுல போய் உட்கார்ந்தா உனக்கு ஆசீர்வாதம் வரும். நீ யாருக்காக பேசினாலும் ஜெபம் பண்ணாலும் விடுதலை வரும். இருந்தால் அவருடைய அழைப்பை பெற்று வந்திருக்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. விடுதலை வரும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் சொல்லல, தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றேன். இம்மைக்காக நாம் தேடாதபடி, இம்மைக்காக கர்த்தர் பின்பற்றாதபடி, தேவன் எனக்கு கொடுத்த அந்த அழைப்பை முற்றிலுமாய் செய்வதற்கு எனக்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு தெரிந்த வசனம் மத்தேயு 6:33. யாரோ பார்க்காம சொல்லுங்க, பெரட்டாம சொல்லுங்க பார்க்கலாம். பெரட்டாம பார்க்காம சொல்லுங்க. மத்தேயு 6:33. நெக்ஸ்ட் சிஸ்டர் நல்ல ஒரு கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. நான் 5-10 கொடுங்க நான் சொன்னேன். சட்டம் பட்டது. கை தட்டுங்கள். ஏன் கை தட்டு? 6:33 என்னைக்கு கை தட்டும் போது ஞாபகம் வரணும். 6:33 என்பது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். தேவ தேடுனா போதும், இது வருமா? இன்னைக்கு பிசாசு என்ன வச்சிருக்கிறான்னா, ஓடு ஓட, வேலைக்கு போ, சம்பாதி, அதுக்கு என்ன பண்றது? சர்ச்சை தானே இருக்கட்டும், அடுத்த வாரம் போய்க்கிறோம், வேலைக்கு போ, அதை சம்பாதி, இதை சம்பாதி, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை செய், இதை செய். ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுமா? கூட தருவார். பேதுரு அழைச்சு சும்மா வைக்கல, கூட கொடுத்த. நடந்து போகும்போதே சுகம், நிழல் பட்டா சுகம்,
நிழல் பட்ட சுகம். அல்லேலூயா. எல்லாரும் பணத்தை பூரா சொத்தை பூரா வித்து வந்து காலில் வச்சுட்டு போயினாங்க. 160 காலில் விழுந்து. எவ்வளவு உயர்வு பாத்தீங்களா? எவ்வளவு மேன்மை பாத்தீங்களா? நீங்க தேவனை தேடுனா ஆசீர்வாதம் உங்க பின்னால ஓடி வரும். நீங்க தேவனை தேடுனா உங்களுக்கு நன்மை பின்னால ஓடி வரும். நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா உங்களை தேடி ஓடி வரும். தேவன ராஜ்யத்தை நீங்க தேடின இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு அந்த இடத்துக்கு வரேன். வாசிக்கலாம். மத்திய 4 அதிகாரத்துக்கு வாங்க. திரும்ப அங்க வருவோம். மத்திய 4 எல்லாரும் வாசிக்கலாம். மத்திய 4 21 வாசிங்க. மத்திய 4 21 22 வாசிங்க. வேறு 2 சகோதரரை சந்தித்தார். யாக்கோபு வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்த போது, முதல்ல எப்படி பிடிச்சாரு? வலைய போட்டு நடு கடல்ல வலைய போட்டு பிடிச்சாரு. வா என் பின்னால வாண்டாரு. இப்ப யார பிடிக்கிறாரு? வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறவன், ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல வேலை இருக்கு பாஸ்டர், கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். மக சரியில்லை, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பினான்சியல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். அநேக நேரங்களிலே நாம் தேவனை தேடாததற்கு காரணம் என்னன்னா, நாம் அநேகர் பழுது பார்த்து கொண்டிருக்கிறோம், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது சரி பண்ணிட்டு தேவன்கிட்ட போவோம், இதை சரி பண்ணிட்டு ஜெபத்துக்கு போவோம், இதை சரி பண்ணிட்டு சர்ச்சுக்கு போவோம், இதை சரி பண்ணிட்டு ஊழியத்துக்கு போவோம், இதை சரி பண்ணிட்டு பைபிள் வாசிப்போம், இதை சரி பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவோம், இதை சரி பண்ணிட்டுன்னா நான் சொல்றேன், பரலோகம் போற வரைக்கும் சரி பண்ண முடியாது. அல்லேலூயா. ஏன்னா ஃபேன் ஓடலைன்னு சரி பண்ணா ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுது. ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் பண்ணி முடிக்க வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுது. வாஷிங் மிஷின் சரி பண்ணி வரக்குள்ள பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஆராதனை போனா பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதையெல்லாம் சரி பண்ணி நீங்க சர்ச்சுக்கு வரணும்னு நினைச்சு பரலோகத்துக்கு டைரக்டா போகணும், சர்ச்சுக்கு வர முடியாது. பழுது பார்த்து கொண்டிருந்தவரை கர்த்தர் அழைத்தார். அழைப்பை கேட்டு உடனே பழுது பார்த்ததை போட்டு விட்டு கர்த்தரை அழைத்துக் வந்தார்கள். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவைகளுக்கு வலைகள் என்ன செய்தார்கள்? சத்தம் வாசிங்க. யாரை விட்டு வந்தாங்களா? அப்பாவை விட்டு வந்தாங்க. அப்பாவை விட்டு எங்க வந்துட்டாங்களா? இயேசுவுக்கு பின் சென்றாங்க. மனைவி பிள்ளை குட்டி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. நம்ம தேவனை தேடுறதுக்கு முதலிடம் கொடுக்கும் போது எல்லாம் சரியாகும். நேரம் நம்ம ப்ராப்ளம் சரி பண்ணிட்டே இருக்கோம். காலையில் எந்திரிச்சதுல இருந்து சர்ச்சுக்கு 7 மணிக்கு சர்வீஸ். காலையில இருந்து என்ன நடக்குது? நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றது. பிள்ளைகள் ப்ராப்ளம், மனைவி ப்ராப்ளம், புருஷன் ப்ராப்ளம், ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம், மோட்டர் போடுறது ப்ராப்ளம், ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள என்ன ஆயிடுது? ஆராதனை முடிஞ்சு காணிக்கையும் முடிஞ்சு போகுது. ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணிட்டு தான் சர்ச்சுக்கு வருவேன்னு சொன்னா வர முடியாது, தேவனை ஊழியத்தை செய்ய முடியாது. இந்த பிரச்சனைகள் மற்றும் பிரச்சனை தூக்கி போட்டுட்டு நீ ஏசுக்கிட்டு வாங்க, அந்த பிரச்சனை அதான் சரியாயிடும். அல்லேலூயா. ஆமா, ஃப்ரிட்ஜ் ஓடாத மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜை போட்டு நோண்டிட்டே இருக்காங்க, ஃப்ரிட்ஜை தூக்கி போட்டு வந்துருங்க. வீட்டுல போய் திரும்ப ஆன் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஓடும். ஏன்னா கர்த்தர் சொன்ன முதலாவது ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், பின்பு இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா சொல்றாரு இந்த முந்தல் வசனத்துல, அவர்கள் எப்படி தேடுகிறார்களாம்? அஞ்ஞானிகளை போல தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் அஞ்ஞானியே தேடும். நாளைக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது, பிள்ளைக்கு என்ன பண்றது, சேர்த்து வைக்கணும், அதை பண்றது, பணம் நகை பக்கம் கல்யாணத்துக்கு போனது, எங்க பார்த்தாலும் இந்த புறம்பல் தான் ஓடிட்டு இருக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றாரு,
நீ அதை போட்டுட்டு என்ன வந்து உட்காரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது உடனே அவர்கள், உடனே அவர்கள், அந்த வசனத்தை நல்ல உடனே படகையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார். உங்களை பிரச்சனையை தூக்கி போட்டு வாங்க, பிரச்சனை போட்டு கிடக்கும், பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு, பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க கல்லறைக்கு போற வரைக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். பிரச்சனை இல்லாத நாட்கள் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதர்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையே நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசா தெரியும். பிரச்சனை தூக்கி போட்டு இயேசு கிட்ட வாங்க, இயேசு கிட்ட இருந்து பார்க்கும்போது பிரச்சனை சாதாரணமா தெரியும். அல்லேலூயா. நீ இயேசு கிட்ட வாங்க. ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். பவுல் எழுதுறாரு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11:24 இருந்து வாசிக்க போறோம். 2 கொரிந்தியர், நான் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:24 வாசிங்க. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் எல்லார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டு, 3 தரம் கப்பர் சேர்த்துட்டானேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணங்களிலும் ஆறுகளில் வந்த மோசங்களிலும் கல்லர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணமாய் இருந்தேன். போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க போது. எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் தேசமெங்கும் போய் இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விதைத்து சபைகளை நாட்டி வந்தார் பவுல். எத்தனை ப்ராப்ளம் பாருங்க. வீட்டுல ஒவ்வொன்னா வாசிங்க. எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சாரு கணக்கு போடுங்க. 1 2 3 எழுதுங்க. 1 2 3 போட்டு எழுதுங்க. என்னென்ன பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை. ஆனா இத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலும் பவுலோட கவலை என்னன்னா, அடுத்த வசனம் சொல்றாரு. இப்ப வாசிங்க, முக்கியமான அந்த வசனம் வாசிங்க. இவைகள் முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் இருக்கிறது. அவருக்கு ஒரு சல்யூட். பட்ட பாடு, அவமானம், நிந்த, நிர்வாணம், நாசமோசம், கல்லர்களால் வந்து பிரச்சனை, அடி மிதி, தரதரன்னு எடுத்துட்டு போய் ஊருக்கு வெளியில தூக்கி போட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை எனக்கு பிரச்சனையா தெரியல. இப்ப எனக்கு எதுதான் கவலையா இருக்குதா? சபை, அவர் நாட்டின சபைகள், எல்லா பட்டணங்களும் செய்த சபையை குறித்த என்னதான் கவலை. நம்மள கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே, சபை குறித்த கவலை இருக்காங்க? அம்மா இருக்கா? தங்கச்சி இருக்கா? பாப்பா சபை குறித்த கவலை இருக்கா? உங்களுக்கு ஏதாவது சபை குறித்த கவலை இருக்கா? இருக்கா? சபை குறித்த கவலை இருக்கா? அவளுக்கு என்ன கவலைனா சபை குறித்த கவலை. ஜனங்கள் வீணா போயிடக்கூடாது, ஜனங்கள் பின்வாங்கி போயிடக்கூடாது, சத்தியத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது, வார்த்தை விட்டு விலகி போயிடக்கூடாது, சபைக்குள்ள எந்த விதமான பிசாசின் தந்திரங்கள் உள்ள வந்துடக்கூடாது. இந்த சபையை குறித்த கவலை நாள்தோறும் பவுலை நெருக்கி கொண்டிருந்தது. யாருக்கு அந்த கவலை வரும் அப்படின்னா, யாரோட ஒண்ணு அதிகமா நேசிக்கிறானோ அவனுக்கு அந்த கவலை வருகிறது. சபையை குறித்த பாரம், சபையை குறித்த தாகம், சபையை குறித்த வாஞ்சை, சபையை குறித்த விருப்பம் அவனுக்கு இருந்தபடினால அவன் எவ்வளவு அடிவாடல் அது அவனுக்கு பெருசா தெரியல, எவ்வளவு அவமானப்பட்டாலும் அவனுக்கு பெருசா தெரியல, எவ்வளவு நிந்தைக்குள்ள போனா அவனுக்கு பெருசா தெரியல. எதுதான் அவனுக்கு கவலையா தெரியுது? சபையை குறித்த கவலை, தேவனை குறித்த கவலை, சபையை குறித்த கவலை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தேவனை குறித்த காரியத்துல ஒரு கவலை இருக்கும். அழிந்து போகிற ஜனங்களை குறித்து ஒரு கவலை இருக்கணும். பாடப்பட்டு ஜனங்களுக்காக பரிதவிக்கிற இருதயம் வேணும்.
உங்க வீட்டுக்கு பக்கத்துல, உங்க எதிர்த்த வீட்டுல, மாடி வீட்டுல, பக்கத்து வீட்டுல கூட வேலை செய்யறவங்க பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிறாங்களே, அவங்களை குறித்த ஒரு கவலை உங்களுக்குள்ள வேணும். ஏதோ போனோம், ஏதோ வந்தோம், ஏதோ ஜாலியா பேசணும், ஏதோ சிரிச்சு வச்சோம் இல்ல. ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. உங்களோட ஒரு ஃப்ரெண்டை கொடுத்தனே, இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீ சொன்னையான்னு கேட்பாரு. உங்களை வேலை பார்க்கறது ரூம்மேட்டை கொடுத்தனே, இயேசுவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னையான்னு கேட்பாரு. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு மனுஷனை குடியிருக்க வச்சனே, அவனுக்கு இயேசுவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னையான்னு கேட்பாரு. அவனுக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியான்னு கேட்பாரு. அவனுக்காக நீ பரிந்துரை செய்யான்னு கேட்பாரு. அவனுக்காக நீ என்ன உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு கேட்பாரு. பேதுரு அழைச்சது அவனுக்காக மட்டுமல்ல, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் அழைத்தார். அழைப்பு பெற்ற அவனை சும்மா இருக்க கர்த்தர் விடல, அவனை கர்த்தர் உயர்த்தினாரு, கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரு, கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. கர்த்தருடைய கிருபை கரம் அவர்கள் என்ன செய்தது? நடத்தினதாக இருந்தது. வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10 8வது வசனத்தையும் 9வது வசனம் 10வது வசனம் 3 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அடுத்த வசனம், உங்கள் கச்சையையும் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது சரி அந்த சொல்றாரு, வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கும்படி, குஷ்டரோகிகளை சுத்தமாக்கும்படி, மரித்தோரை எழுப்பும்படி, பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரத்தை கர்த்தர் சபையில வச்சிருக்கிறாரு. யாருக்கு அதை செய்யறாரு? யாரு அவருடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றானோ அவனுக்கு கர்த்தர் வல்லமையா வச்சிருக்கிறாரு. நீங்க செஞ்சீங்கன்னா போதும், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு தேவைகளை எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பாரு. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கும். உங்க பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரும். உங்க கையில் பிரயாசத்துல ஒரு ஆசீர்வாதம் வரும். உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு ஆசீர்வாதம் வரும். உங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் வரும். ஏனென்றால் நீங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்யும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பேதுரு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வந்தான். கர்த்தர் பேதுருவை சும்மா விடல, அவனை உயர்த்தினாரு, அவனை மேன்மைப்படுத்தினாரு, அவனை ஆசீர்வதிச்சாரு. பேதுருவை பார்த்து சொன்னாரு, பேதுருவே நீ கல்லா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள உன்னை நான் கட்டுவேன். அழைப்ப கேட்டு வந்து இல்ல, இருங்க அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து வித்துட்டு வரேன்னு சொல்லி வரல, அப்படியே போட்டு வந்து இல்ல, அப்படியே இயேசுக்கா வந்து இல்ல, அப்படியே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்ன இல்ல, அப்படியே இயேசுக்கா நீ வாழ்ந்து இல்ல, உன்னை நான் விட மாட்டேன். பேதுரு உயர்த்தினார், பேதுருவை ஆசீர்வதித்தார், பேதுருக்கு நன்மை செய்தார். லூக்கா 22:35 சீக்கிரம் வாசிக்கலாம். லூக்கா 22:35. பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் எனக்கு என்ன இல்ல, குறைவா இல்ல. ஹல்லேலூயா. ஒன்றில் நீங்க குறை விட மாட்டீங்க. இல்ல பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை வேலையை விட்டு வந்தேன், வேலைக்கு போகல, அந்த வாரம் பூரா குறை இல்லாம உங்களை நடத்துவேன். நான் கிராமங்களை ஊழியம் செய்யும் போது கரடிகள்ல தெரியும், ஞாயிற்றுக்கிழமை தான் களை எடுக்க போனேன், ஞாயிற்றுக்கிழமை நாத்து நட போனேன், ஞாயிற்றுக்கிழமை தான் ஏதாவது வேலைன்னுவான், அடுத்த நாள் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை சும்மா வீட்டுல உட்காந்துருப்பான். நான் சொல்றேன், இயேசுக்காக நீ எதை இழக்கிறையோ நூறத்தனையாய் கர்த்தர் தருவார், நூறத்தனையாய் ஆண்டவர் தருவார், உன் குடும்பத்துக்கு நூறத்தனையாய் தருவார். இயேசுக்காக நீ எதை இழந்தாலும் அதை உனக்கு திரும்ப கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சொல்றாரு, நீங்க ஊழியத்துக்கு போகும்போது இயேசு ராஜ்யத்தை சொல்ல போகும்போது ஒண்ணு கொண்டு போக வேண்டாம். திரும்ப ஒருமை கேட்கிறாங்க, ஏதாகிலும் குறைவுபட்டீர்களா? சொல்றாரு, நாங்கள் ஒன்றிலும் குறைவுபடாது. உங்களை ஒண்ணு கர்த்தர் குறைய வைக்க மாட்டார். நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் சொன்னா, வேலை செய்யறது 4 பேருக்கு இயேசு பற்றி சொன்னா,
பலனை கொடுக்கிறவர் கர்த்தர், பலனை கொடுக்கிற ஆண்டவர். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வாசித்து நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். வேகமா வாசிப்போம், முடிச்சிடும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். அப்படியே இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சோர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி இருந்த போது அவர்கள் பின் செல்லுகிற ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. வாசிக்க. சரி. கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவிற்கு கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனி, 4 ராஜா சேர்ந்து சுத்துறான். எத்தனை நாள் சுத்துறாங்க? 7 நாள் சுத்துறான். ஆனா என்ன கிடைக்கல? போய் சேர வேண்டிய இடத்துல சேரல, ஜெயிக்க வேண்டிய யுத்தத்துல ஜெயிக்க முடியல. 7 நாள் சுத்தினால என்ன கிடைக்காம போயிடுச்சு? அவங்களுக்கு தண்ணி இல்ல, மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்ல. இப்பதான் தேவனை தேடுறாங்க. எப்ப கர்த்தரை தேடுவோம்? எப்ப தேடுவோம்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவு தருவிச்சு. எப்ப ஆபத்து வரும்? பஸ்ல போகும்போது வேகமா பிரேக் போட்டா இயேசுவே காப்பாத்துங்க. ஆட்டோக்கார மோகம் வரும்போது இயேசுவே காப்பாத்துங்க. ஆஸ்பத்திரி போயிட்டு உனக்கு அந்த ஸ்கேனர் இந்த ஸ்கேனர் அதை இதை இயேசுவே காப்பாத்துங்க. அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டமா? இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. வேலை ரொம்ப கஷ்டம், இயேசுவே. 4 ராஜா சேர்ந்து பிரச்சனை வரும்போது இயேசுவே யாருப்பா இருக்கா, யாருப்பா இருக்கா, தீர்க்கதரிசி யாரா இருக்காங்களா, தீர்க்கதரிசி யாரா இருக்காங்களான்னு கேட்கிறேன். இந்த ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவன் பேர் என்னது? எலிசா. எலிசா யார் இருக்கா? எலிசா என்ன வேலை வார்த்தான்னு சொல்லி அறிமுகமாகிறாரு. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த. கைகளுக்கு தண்ணி ஊத்துறான். அவனை கர்த்தர் தீர்க்கதரிசியா வைக்கிறான். நான் சொல்றேன், இயேசுவுக்காக நீங்க எதை செய்தாலும் எப்படி செய்யறேன்னு முக்கியம் இல்ல, எதை செய்தாலும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க காப்பி வாங்கி கொடுத்தாலும் இயேசு உங்களுக்கு பலனை தருவாரு. இந்த கீழே கிடக்கிற செருப்பெல்லாம் ஒரு ஓரமா போட்டு வந்தாலும் இயேசு தருவாரு. கீழே இருக்கிற ரெஸ்ட்டும் ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை சுத்தம் பண்ணாலும் இயேசு உங்களுக்கு பாக்குறாரு. பாயை எடுத்து வச்சாலும் பாக்குறாரு. மேடையில் ஏறி பாட்டு பாடினாலும் பாக்குறாரு. என்ன ஊழியம் செய்தாலும் அதுக்கேற்ற பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நான் சின்ன வேலை செய்யறேனே, கர்த்தருக்கு இருந்து நீங்க எதை செய்தாலும் அது தருவார். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசாவுக்கு தேவன் நினைவு கூர்ந்தார். தேவன் நினைவு கூர்ந்தார். உங்களை அவர் நினைவு கூறுவார். இயேசுக்காக ஏதாவது செய்யணும். காலம் சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 19:29 நீங்கள் கடைசியை தியானிக்கணும். 100 கர்த்தர் உங்களுக்கு தருவார். 100 உங்களுக்கு தருவார். நீ எதெல்லாம் இயேசுக்காக இழந்தையோ அதெல்லாம் கர்த்தர் 100 தருவார். கண்களை முடிச்சோம் ஆண்டவர் நோக்கி மாட்டுவேன். வார்த்தையின் முடியுங்களை ஆசிரியர், அவசரத்தின் முடியுங்களை ஆசிரியர். ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய் மாறட்டும். நன்றி.